கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியுடைய நீட் பரீட்சை வந்து சேர்ந்திருக்கிறது. நீட் யுஜி 2026 இந்த தேர்வு வந்து மே மாதம் 3ஆம் தேதி நடத்தப்பட்டது. அது வந்து கிட்டத்தட்ட 24,00,000 பேர் அந்த தேர்வை எழுதியிருந்தார்கள். இந்த மாதத்துடைய ஆரம்பத்தில என்றைக்கு வந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டனவோ, அதற்கு ஒரு நாள் முன்னால இந்த தேர்வு நடந்தது. ஆனா, அதுக்குள்ள வந்து அந்த தேர்வு முழுக்க கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன் அப்டின்னா, அந்த தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கிறது அப்டிங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்ப இந்த 24,00,000 தேர்வாளர்களும் மீண்டும் எழுத வேண்டியிருக்கும். அப்ப அது வந்து அந்த மாணவர்களுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு சுமை. என்ன நடந்தது? எதனால? அப்டிங்கிறத வந்து முழுமையாக பார்ப்போம். ஃப்ரெஷ் டேட் என்ன அப்படிங்கிறத வந்து இனிமே தான் சொல்லப் போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா வந்து பல்வேறு மாநிலங்கள்லேருந்து முதல்ல ராஜஸ்தான், உத்தராகண்ட் இந்த 2 மாநிலத்திலயும் பரீட்சை நடக்கிறதுக்கு முன்னாடியே சில கேள்விகள் ஒரு சர்க்குலேஷன்ல போயிருக்கு. 100 கேள்வி, 150 கேள்வி இந்த கேள்விகள் எல்லாம் வரும். இந்த கேள்விகளிலிருந்து நிறைய கேள்விகள் வரலாம் அப்படின்ட்டு கேள்வி பதில் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இத நெறைய பேர் காசு குடுத்து வாங்கி, அதுல பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன நடந்திருக்குன்னா, ஃபைனல் பேப்பர்ல இத போல சப்ஸ்டான்ஷியல் அந்த லிஸ்ட்டுக்குள்ளேருந்து நெறைய கேள்விகள் ஆக்சுவலா வந்திருக்கு. எக்ஸாம். இத வந்து ராஜஸ்தான் போலீஸுடைய ஒரு சிறப்பு பிரிவு வந்து இந்த கொஸ்டின் பேங்க பிடிச்சு, அத வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 400 கேள்விகள் வந்து கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதுல ஒரு 100 கேள்விக்கு வந்து ஃபைனல் பேப்பரோட பயங்கர க்ளோஸ்னஸ் இருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ட்டு இப்ப இந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷன் நடந்திருக்குன்னா, அது யாரு குடுத்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு யாரு குடுத்தாங்க? யாரெல்லாம் உட்கார்ந்து பிரிப்பேர் பண்ணாங்க அப்படின்ட்டு வந்து அவங்க தொடர்ந்து போய் சுத்திக்கிட்டே இருக்கும்பொழுது, அங்கிருந்து மகாராஷ்டிரா போயிருக்காங்க. அங்கேயும் நெறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அங்க இன்னும் ஃபார்மல் என்குயரியே இன்னும் ஆரம்பிக்கல. இந்த மாதிரி வந்து உத்தராகண்ட்லேருந்து இந்த மாரி தகவல் வருதா? ராஜஸ்தான்ல வருது, உத்தராகண்ட்ல வருது, மகாராஷ்டிரால தகவல் வருது. அப்படின்னு உடனே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி உடனடியாக ஒரு டிஸ்கஷன் பண்ணி, இது ஒரு ரொம்ப பெரிய ப்ராப்ளம். இது கேள்விக்குறியானதாக ஆகும். நாளைக்கு வந்து நம்ம ரிசல்ட் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணாலும், சில மாணவர்கள் வந்து இந்த டெயின்டட் இந்த கேள்வித்தாள்ல இருந்தெல்லாம் பிரிப்பேர் பண்ணி, மனப்பாடம் பண்ணி, அத அப்படியே குடுத்து மேல வந்தவங்களா இருப்பாங்க. எனவே, இத கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த முடிவு வந்து இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மேலேயே ஒரு கேள்வியை எழுப்புது. ஒண்ணு வந்து இந்த மாதிரி அ கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே லீக் அவுட் ஆகுது. அல்லது கொஸ்டின் பிரிப்பேர் பண்றதுக்கு சில பேர் போறாங்க இல்லையா? அவங்க குடுக்கறதுலேருந்து பல கொஸ்டின்ஸ் வரப்போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு, அவங்க அந்த கேள்விகளையும், இன்னும் பல கேள்விகளையும் கலந்து இந்த 400 கேள்வி லிஸ்ட் மாதிரி உருவாக்கி குடுக்குறது. அங்கேருந்து ஆரம்பிச்சு பொய்யாக எக்ஸாம் எழுத உங்கள் சார்பில் எக்ஸாம் எழுதுவதற்கு ஒரு ஆள் அனுப்புறது. அப்புறம் எக்ஸாம் சென்டர்ல சில செலக்டிவ் ஹால்ல பதில் சொல்றது. இப்படி வந்து இன்னும் போயிட்டே இருக்கலாம். ரொம்ப டீட்டெயில்டாலாம் அத வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 24,00,000 பேர் இந்தியா முழுக்க எழுதும் பொழுது, இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கு. இத வந்து நீங்க கட்டுப்படுத்துறதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம். இத ஏன் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னா, ஏகப்பட்ட ஹியூமன் பீயிங்ஸ் இன்வால்வ் ஆறாங்க இதுல. அது அவங்க ரொம்ப ஈஸியாக அந்த ஆசை காட்டினால் மோசத்துக்கு போய்விடுவதற்கு தயாராக இருக்கிறார். இப்ப எப்ப பார்த்தாலும் மாட்டிக்க போறோமா என்ன? செஞ்சு தான் பார்ப்போமே! இது இன்னொருத்தருக்கு உதவுவதன் மூலமாக என்னால எக்கச்சக்கமாக பெரும் பணம் சம்பாதித்து விட முடியுமே! அப்படின்னு இறங்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து டாக்டர் சீட்டுக்கு எக்கச்சக்கமாக பணம் வந்து பொதுச் சந்தையில ஓடிட்டு இருக்கு. அப்ப இந்த பரீட்சையில எழுதி இதன் மூலமாக நம்ம உள்ள நுழைஞ்சிடுறோம்னா, கோடிக்கணக்கில பணம் செலவு பண்றத தடுக்கலாம் அப்படிங்கும் பொழுது நான் வந்து செலவு பண்றதுக்கு இஷ்டத்துக்கு தயாரா இருக்கேன். சில கோடிகள நான் செலவு பண்ணணுமா? இல்ல சில லட்சங்கள் அல்லது அதற்கு குறைவாக செலவு பண்ணணுமா? அப்படின்னு வரும்பொழுது, இந்த கேப் ரொம்ப அதிகமாக இருக்கு. சரி உலகம் முழுவதும் இது ஒரு பிரச்சனை தானா? அப்படின்னா இல்ல. இதே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியே வந்து ஜேஇங்கிற ஒரு பரீட்சை நடத்துறாங்க. ஆனா, அதுல இந்த அளவுக்கான ஒரு கூத்து நடக்கிறது இல்ல. இத தவிர உலகம் முழுவதிலும் பல்வேறு காலகட்டங்கள்ல எஸ்ஏடி அப்படின்னு ஒரு பரீட்சை நடக்குது.
ஜிஆர்இன்னு ஒரு பரீட்சை இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் போய் படிக்கிறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் தி ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு வச்சுங்களேன். இந்த எஸ்ஏடி, ஜிஆர்இ இந்த மாதிரி இன்னும் பல்வேறு பரீட்சைகள்லாம் இருக்கு. இது எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் நாட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அதில் தான் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் என்ன, என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னா என்ன, ரேங்க் லிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது எந்த விதத்தில் வந்து ஒரு பரீட்சையை பாதிக்குது அப்படிங்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் விட்டுருவோம். ஒரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எங்கே பிரச்சனை வருது? ஒரே கேள்வி, அந்த கேள்வியில் வந்து என்ன மாதிரியான பதில் அதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக எழுதி கொடுத்து நீங்கள் மக்கடிச்சிட்டிங்கன்னா, அந்த கேள்வி அப்படியே வந்ததுன்னா நீங்கள் அதை கொடுத்துருவீங்க. ஆனால் ஒரே கேள்வியில் பல்வேறு மாறுபாடுகளை நம்ம கொண்டு வர முடியும். இதெல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காடுறீங்க. நான் உங்களுக்கு அதே கேள்வி கேட்குறேன். ஆனால் நான் உங்களுக்கு 4 வெவ்வேறு விதமான சாய்ஸை நான் கொடுக்க முடியும். லெட் சே ஒரே ஒரு ரைட் ஆன்சர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மீதி 3 ராங் ஆன்சர் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து ஜம்பிள் ஆகிட்டே இருக்கலாம். ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். இந்த ரைட் ஆன்சர் உடைய பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ 5 பேர் அந்த எக்ஸாம் எடுக்கிறாங்க, 5 பேர் கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா, நான் 5 பேருடைய ஸ்க்ரீனையும் பார்த்தீங்கன்னா அது வெவ்வேறு மாதிரி வரும். கேள்வி ஒன்று தான், பதில் ஒன்று தான். ஆனால் ஒருத்தருக்கு வந்து அந்த பதில் வந்து ஏவா இருக்கும், இன்னொருத்தருக்கு அது பியா இருக்கும், வேற ஒருத்தருக்கு அது சியா வரும். இது ஒரு வேரியேஷனை சொல்கிறேன். அப்போ நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போய் எல்லாருக்கும் அது ஏல பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து கூட நீங்கள் காப்பி அடிக்க முடியாது. ஏன்னா இவருக்கு ஏன்னு இருக்கும், அவருக்கு வேற வரும். நீங்கள் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி க்ளோஸ்டாக இருக்கீங்க. நீங்கள் வந்து அட் அ டைம் நீங்கள் ஒவ்வொரு கேள்வி தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய டெஸ்டிங் சிஸ்டத்தையே நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நியூமரிக்கல் ஆன்சர் வருது இல்லையா, அப்போ அதில் நான் வந்து எண்களை மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு எலக்ட்ரிசிட்டி சார்ந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, பேட்ரி இருக்குது, ஒரு சர்க்கியூட் போடுறேன். அந்த சர்க்கியூட்டில் ரெசிஸ்டருடைய வேல்யூ 500 ஓம்ஸ் அப்படின்னு நான் போடுறதுக்கு பதில் இன்னொருத்தருக்கு 700. அதே ப்ராப்ளம், அதே படம், வேல்யூ மட்டும் மாறும். ஏன்னா கம்ப்யூட்டருங்கிறதுனால நான் ஆன் த ஃப்ளை கிரியேட் பண்ணலாம். அப்போ கரெக்ட் ஆன்சரும் மாறும். நீ உன்னுக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துக்கு சரியான ஆன்சரை நீ கொடுக்குறியா அப்படிங்கிறது. அடுத்து ஜம்பிளிங் த ஆர்டர். ஒருவருக்கு முதல்ல வர கேள்வி இன்னொருத்தருக்கு 27ஆவதா வரும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதன் மூலமாகவே இந்த ஃப்ராடுங்கிறத பயங்கரமாக குறைக்க முடியும். இந்த கேள்வி அவுட் ஆகிறதுங்கிறத என்ன, ஒவ்வொருத்தருக்குமான கேள்வி தாளே வேற. உங்களுக்கு என்ன கேள்வி வருது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஒரே கேள்வி தான் வரணுங்கிறது இல்லை. நான் மொத்தம் ஒரு பேங்க்லேருந்து ஒரு 5000 கேள்வி வச்சுருப்பேன். உங்களுக்கு அதுலேருந்து ஏதோ ஒரு 100 வரப்போகுது. அப்போ எல்லாருக்கும் ஈக்குவலாக வரணுங்கிற அவசியம் இல்லை. இது ஸ்டாண்டர்டைஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு மாடலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, எந்த செட் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணாலும் உங்களுக்கு அதே மார்க் தான் வரும். அந்த அளவுக்கு வந்து உங்களை நாம் டெஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான டெஸ்ட் பேப்பரை உருவாக்க முடியும். இதில் வந்து ஒரு பெரிய கம்ப சித்திரம்லாம் கிடையாது. நம்முடைய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஏன் இதை செய்யக்கூடாது? இதுக்குள்ளே நம்ம வந்து இன்னும் நிறையா பேசலாம். அப்புறம் ஆள் மாறாட்டம். இந்த ஆள் மாறாட்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். இன்னைக்கு வந்து ஆதார் எனேபிள்டா. உங்களுடைய பேரை பதிவு செய்யும் பொழுது நீங்கள் உங்களுடைய பயோமெட்ரிக்கை கொடுத்து தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணணும். அதுவும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, அதே மாதிரி இது பயோமெட்ரிக், நாட் ஓடிபி பேஸ்ட். நீங்கள் கையை வைக்கிறீங்க, கையை வச்சு நீங்கள் தான் இது என்று உறுதியானதுக்கு பிறகு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. எக்ஸாம் எழுதும் பொழுது அங்கேயும் உங்கள் கணினியோடு ஒரு பயோமெட்ரிக் இணைஞ்சிருக்கு. அங்கே நீங்கள் உங்களுடைய கைரேகையை வைக்கிறீங்க. இந்த 2 கைரேகையும் போய் செக் ஆகிட்டு வருது, உங்களுடைய ஆதாரோட கிராஸ் வெரிஃபை ஆகி வருது. அப்போ தான் நீங்கள் எழுத முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த போன்ற பல விஷயங்களை வைத்துக்கொண்டு இந்த ஆள் மாறாட்டத்தை கட் பண்ணலாம். அதுக்கு பிறகு ஃபிசிக்கலி நீங்கள் அதில் வேற யாரையாவது, இது வந்து என்னதான் இருந்தாலும் ஃபிசிக்கல் செக்யூரிட்டிங்கிற இடத்துல வந்து இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தவே முடியாது. நீங்கள் எக்ஸாம் நடக்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி சென்டரையே வந்து ட்வீக் பண்ணி லஞ்சம் கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து இன்விஜிலேட்டராக வர்றவரே வந்து உண்மையிலேயே உங்காள் அவர், நீங்கள் வந்து உட்காந்தோடனே அவர் ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு பதில் கொடுக்குறாரு. நீங்கள் அவர் சொல்கிறதா இதுக்கு வந்து சி போடு தம்பி, இதுக்கு டி போடுங்க. அதுக்கு அதிகபட்சமாக என்ன பண்ணலாம், வெப்கேம் அண்ட் ரெக்கார்டிங். அது ஈஸியாக இன்னைக்கு ஏஐயில் வந்து ஒரு ஆள் இருக்காரா அந்த ரூமில்,
மேற்கொண்டு சில பேர் இருக்காங்களா, ஆடியோ என்ன வருது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இங்க பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத சுழிக்க முடியும். ஸோ இப்படி பல மெத்தட்ஸை வந்து இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்திருக்கு. ஏன்னா இதை வந்து ஒரு தொழில்நுட்பத்தால் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளமை 24,00,000 பேருக்கு எல்லாம் வந்து ஒரே நாளில் எழுதுன்னு சொல்லி அதுக்கு ஊரெல்லாம் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வச்சு இதுக்கெல்லாம் வந்து பிட்டெல்லாம் எழுதிட்டுலாம் வரவே முடியாது. நான் ஒரு டைம் லிமிட்டுக்குள்ள டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த கேள்வியை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ உட்காந்து பிட்டெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. என்ன கேட்டா நீ ஓப்பன் புக் கூட வச்சுக்கடா, புக்கே வச்சுக்கடா நீ அப்படின்னு சொல்லலாம். நீ புக்கை அப்படி இப்படி பார்க்கறதுக்குள்ள எனக்கு டைம் போயிட்டே இருக்கு. உனக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் குறைஞ்சு உன்னால அட்டன் பண்றவே முடியாது அப்படின்ட்டு. கொஸ்டினை இன்னும் கொஞ்சம் டஃப் ஆக்கிக்கோ, முடிஞ்சு போயிருச்சு. இது என்ன பெரிய விஷயம்? எவ்வளவோ பண்ணலாம் இதுல. ஆனால் அதை எல்லாத்தையும் பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ரிசல்ட் இதுக்கும் பாருங்க ஒரு பெரிய ஃப்ராடு கூட்டம் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் இதுல கொடூரமா இருக்கு. பல்வேறு இடங்கள்ல வந்து அரெஸ்ட் நடந்திருக்கு. நாசிக்ல இருந்து டெஹ்ராடூன்ல இருந்து ராஜ்கீர் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பாருங்க குறைந்தபட்சம் 45 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்களாம். மகாராஷ்டிரால, கேரளால. சர்ப்ரைஸ். நான் மகாராஷ்டிரா, ஹரியானா, பீகார், ராஜஸ்தான், உத்தராகண்ட்னா நமக்கு யூஸ்வலா இருக்கு இல்லையா? இங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணிருக்காங்க பாருங்க. தி இன்வெஸ்டிகேஷன் ரிவீல்டு நெட்வொர்க் ஆஃப் பேப்பர் சால்வர், இம்பர்சனேட்டர், கோச்சிங் சென்டர். எல்லாம் ஒரு கோச்சிங் சென்டர்ல இருந்து ஆரம்பிக்குது. கோச்சிங் சென்டர்ல இருக்கிறவங்க தான் வந்து இதுக்கான ஒரு ஏஜென்ட்டாவும் செயல்பட்டு இம்பர்சனேட்டர். அதுதான் நான் சொன்னேன். இம்பர்சனேட்டர்லாம் ஈஸியா தூக்கிடலாம். அதெல்லாம் வந்து பிடிச்சி ஜெயில தூக்கி போடுறதுக்கான எல்லா விஷயமும் நமக்கு இன்னைக்கே இருக்கு. ஸோ வரிசையா பார்ப்போம். நாசிக்ல ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான்ல கைது பண்ணியிருக்காங்க. ராஜ்கீர்ல வந்து மல்டிபிள் அட்மிட் கார்டு அண்ட் கேஷ் சீஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பீகார்ல வந்து இது நடந்திருக்கு. அவரோட கார்ல எக்கச்சக்கமான பணம் இருக்கு. மொபைல் ஃபோன்லாம் செக் பண்ணா மல்டிபிள் அட்மிட் கார்டு வச்சிருக்காரு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல. பட் ஏதோ இந்த கூத்துல ஏதோ இன்வால்வ் ஆயிருக்காருன்னு மட்டும் தெரியுது. டெஹ்ராடூன்ல வந்து ஒரு மாஸ்டர் மைண்டுன்னு ஒருத்தரை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ராஜஸ்தான்ல வந்து கெரியர் கவுன்சிலர் ராகேஷ் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க. அவர்கிட்ட தான் வந்து இந்த கொஸ்டின் பேங்க் 410 கேள்விகள் அடங்கியது. அது எங்கேருந்து பிடிச்சிருக்காங்கன்னா கேரளால இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து அதை பிடிச்சிருக்காங்க. அதுல இருந்து தான் ஒரு 150 கொஸ்டின் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு வந்திருக்கு. இந்த கொஸ்டின் பேங்க் 5 லட்சம் ரூபாய்க்கு வித்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பரீட்சை நெருங்க 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 5 லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசி 30,000 ரூபாய்க்கு வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாங்கி இதெல்லாத்தையும் படிச்சு இதன் மூலமாகலாம் வந்து எப்படியாவது உள்ள நுழைஞ்சிடுறது அப்படின்லாம் பார்த்துருக்காங்க. அஸ் யூஷுவல் எதிர்கட்சிகள்லாம் வந்து இது ஆளும் கட்சிக்கு தான் இதுல வந்து ஒரு கையாலாகாதவர்கள், வக்கற்றவர்கள், ஒரு பரீட்சையை கூட நடத்த திராணியற்றவர்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு ஒரு ஃபூல் ப்ரூஃப் சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா அது. இதுக்கு போய் இவ்வளவு தூரத்துக்கு இந்த மாதிரி போய் சிக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி. திருடர்கள் எப்படிப்பட்ட திருடர்களாக இருந்தாலும் வங்கிகள் வந்து அதற்கு மேல 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 தங்களுடைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்றது இல்லையா? அதை நம்ம பண்ணித்தான் ஆகணும். பண்ணாம வச்சிருக்கிறது வந்து உங்களுக்கு கெட்ட பேரை தான் சம்பாதித்து தரும். இந்த கெட்ட பேர் வந்து அரசியல்வாதிகளுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா நம்ம ஊர்ல வந்து அந்த மாதிரி வரைமுறை எல்லாம் கிடையாது. நம்ம திட்டணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னா அது நேரா நரேந்திர மோடியை போய் திட்டுறதுல தான் முடிச்சாகணும் அப்படிங்கிறது வந்து எழுதப்படாத விதி. அந்த விதியின்படி தான் இதுவும் போயிட்டு இருக்கு. பட் தேசிய தேர்வு முகமை வந்து எப்படி தங்களை மாத்திக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து வரும் நாட்கள்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.